எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு லஞ்ச் கட்ட போகிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை. என்னை விட சின்னவ தான், ஆனாலும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எப்போவுமே என்னோட சின்னவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருக்காங்க எனக்கு. இப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை, பாவம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அது இந்த குழந்தை வந்து என்கிட்டயே வளர்ந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு தான் நான் லஞ்ச் கட்ட போகிறேன். சரி சீக்கிரம் பண்ணிடலான்னு தக்காளி சாதம். நிறைய நான் தக்காளி சாதம் வீடியோ போட்டிருக்கேங்க. நான் ரிலேட்டட் வீடியோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதையும் அப்படியே நான் போடுறதெல்லாம் பார்த்து கற்றுக்கங்க. சும்மா சோம்பு இது நெய் கூட இல்லை, காலி ஆயிடுச்சு. ஏன்னா சிஸ்டர் வந்து அவுட்டிங் போயிருந்தேன், அதனால் நெய் காலி ஆயிடுச்சு. இனிமேல் தான் வாங்கணும். இப்போ வந்து எண்ணெய் மட்டும் ஊற்றி ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம் தாங்க, ஒரு ஸ்பூனு, அதாவது 2 ஸ்பூன் நார்மல் ஸ்பூனு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது தான் ரொம்ப முக்கியம். கரம் மசாலா கொஞ்சம், அவ்வளோதான். இது வந்து என்னென்னா நான் வந்து வேறு மாதிரி செஞ்சேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். புதினா எதுவுமே இல்லை, செடியில் கொஞ்சம் இருந்தது, அதை தான் போட்டு அப்படியே கடகடன்னு வதக்கி 2 விசில் விட்டுட்டேன். சாப்பாடு அரிசி தாங்க, பச்சரிசியில் செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தைரியமாக செய்யலாம். இதே பாஸ்மதி அரிசினா கொஞ்சம் பயப்படணும். இது வந்து நம்ம தைரியமாக செய்யலாம், ஏன்னா அரிசிலாம் வந்து உடையாது. ஒரு 20 நிமிஷம் அரிசி ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அரிசி தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வதக்கிறதுக்குள்ளேயே அரிசி ஊறிடும். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம போட்டுற வேண்டிதான். போட்டு மூடியாச்சு. வதக்கும் போது தயவுசெய்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அந்த அரைச்ச தக்காளியும் வதங்கணும். காஞ்ச மிளகாவும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு அரைச்சிடுங்க, அதுவும் நல்லா வதங்கணும். இதுதான் இந்த தக்காளி சாதத்துக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா என்னோடய வீடியோவை போய் தேடி தேடி நீங்கள் பார்க்க முடியாது, அதனால் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து தக்காளி சாதம் நல்லா 2 விசில் விட்டாச்சு. 1க்கு 2.5 கிளாஸ் தண்ணி. நான் வந்து 200 ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் அரிசி. 2.5 கிளாஸ் 2.25 கிளாஸ் தண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கூடியே வச்சிடலாம், சாப்பாடு அரிசியில், அதனால் கூட தண்ணி இழுக்கும் வச்சாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது கூட நான் நிறைய வீடியோ போட்டாச்சு. தண்ணி இல்லாமே செய்யலாம். கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து பொடி பொடியாக உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதிலே வெங்காயம் கலந்து அப்படியே செஞ்சிட வேண்டியதாங்க. நல்லா வதக்கிடணும். நல்லா உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு அது வெந்துடும், வதங்கிறதுலேயே வெந்துடும். அப்புறம் மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதான் சிம்மில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு வந்து இப்போ அவசரத்துக்கு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இப்போ வேறு வேலை இட்லி ஊற்ற போயிட்டோம், இது தீஞ்சிடும். அதனால் வந்து பார்த்து நம்ம சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ சட்னி வந்து வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, இஞ்சி இதெல்லாம் வச்சு அரைச்சாச்சு. ஏற்கனவே நான் சட்னிலாம் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி அதையும் தாளிச்சாச்சுங்க. அடுத்தது வந்து இப்போ சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லேசாக ஆற வச்சு கட்ட போகிறேன். ஏன்னா வந்து நம்ம சுட சுட சாப்பாடு கட்டிட்டோம்னா அந்த வேர்வை விட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு மாறிடும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் வந்து அப்படி கட்டிட்டேன். நம்ம தலைவருக்கு வச்சாச்சு, அதாவது கடவுளுக்கு. அவருக்கு இதை ஃபஸ்ட்டு வச்சிடணும், ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமே தராரு. இப்போ லஞ்ச் எல்லாம் கட்டியாச்சு. பாப்பாவுக்கு டிஃபனும் வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு எடுத்துன்னு போயிட்டா. பிடிச்சிருந்தா லைக்